ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகாநதி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ட் காவேரி வந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் ஆகும். காவேரி கிருஷ்ணா வந்துட்டு அடிச்சிருப்பாங்க. அதோட விஜய் வந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் நிறுத்துங்க, நான் பேசிக்கிறேன் இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு பேசுவாங்க. விஜய் உடனே சித்தப்பா கிட்ட வந்து இருந்துக்கிட்டு, நீங்கள் வந்துட்டு கிருஷ்ணா நர்மதா கிட்ட வந்து தப்பாக நடந்தது நீங்கள் பார்த்தீங்களா, எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கியிருக்கீங்க, அது தப்பாக இருந்திருந்தால் அங்கேயே நான் வந்துட்டு கேட்டிருக்க மாட்டேனா, எல்லாத்தையும் சொல்லியிருக்க மாட்டேனா, எனக்கு அந்த இடத்துல சின்னதாக தப்புன்னு தோணுச்சு, இந்த மாதிரி பேச வேணான்னு தோணுச்சு, அதனால தான் நான் வந்துட்டு பான் பண்ணி விட்டுட்டு போனேன், அதோட விட்டுருக்க வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா வந்துட்டு பயங்கரமாக திட்டுவாங்க. அதை வந்துட்டு மனசில் வச்சுட்டு, நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. ஆஃபீஸ்க்கு சித்தப்பா போனதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ப்ராஜெக்ட் இன்னும் சரியாக முடிக்கலை, 40% கூட கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு சித்தப்பா கிட்டே சொல்லுவாங்க. இதை வந்துட்டு உடனே விஜய் சார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் வந்துட்டு நிறைய பிரச்சனையில் இருக்கான், இப்போதைக்கு வந்துட்டு அவங்ககிட்ட சொல்ல வேணாம், நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா வந்து பழி வாங்குகிற எண்ணத்தில் விஜய்கிட்ட சொல்லாமல் விட்டுருவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ட் காவேரி வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. என்னால் தானே உங்களுக்கு தலைவலி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட சொல்லுவாங்க. ஏற்கனவே தலையே ரொம்ப வலிக்குது, நீ திரும்பவும் அதே பிரச்சனையை பற்றி பேசி தலையெல்லாம் வலிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லுவாங்க. இல்லைங்க, இந்த நடந்த பிரச்சனைக்கு நான் தானே காரணம், அதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளியில் போய் நின்னேன், பனி வந்துட்டு மூக்கில் ஏறினதுனால தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு ஆவி பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு ஆவி பிடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கூப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், தும்மனா சரியாக போயிடும் அப்படின்னு வந்துட்டு விஜய் சொல்லுவாங்க. அதெல்லாம் காவேரி வந்துட்டு கேட்கவே மாட்டாங்க. ஆவி பிடிக்க சொல்லுவாங்க. இப்படி ஓப்பனாக வந்துட்டு ஆவி பிடிச்சா எப்படிங்க அது வந்துட்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு போர்வையை வந்துட்டு போத்தி விடுவாங்க. பெட்ஷீட் எடுத்து போட்டதும் என்னடி பண்ணுற, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி விஜயும் கேட்பாங்க. ஆவி பிடிங்க ஆவி பிடிங்க அப்படின்னு சொல்லவும் விஜய் வந்துக்கிட்டு ஆவின்னு சொல்லாதடி, தெருக்கோடியில் இருக்கிற ஆவியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் இருக்கும்போது வருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்துட்டு சொல்லுவாங்க. அது கேட்கவே வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அதானே, நீ இருக்கும்போது அதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லுவாங்க. ஒரு வழியாக ஆவி பிடிச்சு முடிச்சிருவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி காவேரி கேட்பாங்க. இப்போ பரவாயில்ல, தலைவலியெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் மசாஜ் பண்ணி விடுறேன், கொஞ்சம் தலையை மசாஜ் பண்ணி விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காவேரி வந்துட்டு மடியில் படுக்க வச்சு மசாஜெல்லாம் பண்ணி விடுவாங்க. அது வந்துட்டு அப்படியே விஜய் வந்து தூங்கிடுவாங்க. காவேரி வந்துட்டு மனசுக்குள்ளேயே பேசிப்பாங்க, உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும், என்ன புண்ணியம் பண்ணணும், நீங்கள் என் புருஷனாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிடும். இந்த எபிசோட் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.